இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருமே சென்னையில இருக்க எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2025ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த வீடியோல பூர்த்தி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்என் காலேஜுக்குள்ள போறதுக்கான ஒரு கிளியர் கைடன்ஸ், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளியர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத நிறைய ஐடியாக்கள் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த பேரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலேஜ் பேரை மட்டும்தான் நம்ம கேள்விப்படலாம். ஆனால் இந்த காலேஜுக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரியா நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என் காலேஜ் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கல்லூரிக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th நல்ல மார்க் எடுக்கணும். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3லையும் நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப்ங்கிறது ஒரு நல்ல ஒரு கட் ஆஃபாக வரும். நல்ல கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் இங்கே சீட்டு கிடைக்கும். நல்ல கட் ஆஃப்னா அதாவது வந்து நீங்கள் 199க்கு மேலே இருந்தால் தான், அதாவது 195 கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் தான் இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை நீங்கள் எய்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அட்மிஷன் ப்ராசஸ் என்பது எப்படி நடக்குது, இதில் ஒரு எவ்வளோ சீட்டு ஒட்டு மொத்தமாக இருக்குது, எப்படியெல்லாம் அட்மிஷன் கொடுக்குறாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியில் கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் இந்த எஸ்எஸ்என் காலேஜ். இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு, அதாவது வந்து இங்கே கவுன்சிலிங் வழியாகவும் போகலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலிங் நடத்தப்படுது. அதுக்கு வந்து கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1315 இந்த கவுன்சிலிங்கோட கோடு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் என்பது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் வருடம் வெளியாகக்கூடிய என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் ஓவரால் ரேங்கிங்கில் 2024ஆம் ஆண்டு 81வது இடத்த பிடிச்சிருக்கு. இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 46வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜுக்குள்ள நீங்க உள்ள போகணும்னா உங்களுக்கு 2 வழியில போகலாம். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. ஸோ இந்த 2 வகையில நீங்க உள்ள போறது கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா நல்ல கட் ஆஃப் தேவை. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகணும்னாலும் அதுக்கும் நல்ல கட் ஆஃப் தேவை. ஸோ கவர்மெண்ட் கோட்டால 65% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால கவுன்சிலிங் வழியா ஃபில் பண்ணப்படுது. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் ஃபில் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அதிலேயே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாங்கிறது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் கோட்டால 65% வந்து சீட்டு கொடுக்கப்படுது இல்லை, அதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி அடிப்படையில் தான் இந்த 65% கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு மாதிரி கட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய கட் ஆஃபின் அடிப்படையில் உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படுறாங்க. இந்த கல்லூரியில் 9 கோர்ஸ் இருக்கு. 9 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த 9 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் கோட்டால 65% சொல்கிறாங்கல்ல, மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் இருக்கு. அதில் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டால 36 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 36 சீட் இருக்கு. இதில் வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா 65%, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7.5 ரிசர்வேஷனும் வரும். 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு முற்றிலும் இலவசம். அந்த பயோமெடிக்கல்ல 36 சீட்டு நீங்கள் பணம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வருது. இந்த 3 சீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக படிக்கலாம், எந்த ஒரு பணமும் கட்டாமல் படிக்கலாம். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 36 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வருது. அதில் 7.5 ரிசர்வேஷனில் 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக படிக்கிறதுல வருது. அதே போல் கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் இருக்குது. இந்த காலேஜில் 36 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வருது. 7.5 இலவசமாக படிக்க இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 சீட்டு வருது. அதே போல் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 106 சீட் இருக்கு. அதில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இலவசமாக படிக்கிறதுக்கு 7.5 வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. அதில் 71 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வருது. 7.5 நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே போல் ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் வந்து 70 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வருது. இலவசமாக படிக்கிறதுக்கு வந்து 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 வருது. அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் 70 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வருது. இலவசமாக படிக்கிறதுக்கு 7.5 வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. அதில் வந்து கவர்மெண்ட் கோட்டால 70 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால வருது. 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா
7.5ல இலவசமா படிக்கிறதுக்கு வருது. அதே போல அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் இன்டகிரேட்டட் சிஎஸ்சியில் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 35 சீட்டு வருது. இதில் இலவசமாக படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக வருது. சரியா? இப்போ இந்த 7.5 இலவசமாக படிக்கிறதுக்கு சொன்னல, அந்த இலவசமாக படிக்கிறதுக்கு இந்த 7.5ங்கிறது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சரியா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவசமான சீட்டை அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். வேற எந்த மாணவர்களும், நான் சிபிஎஸ்சி மாணவன், நான் வந்து ஸ்டேட் போர்டில் நான் பிரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவன், நீங்களாம் அந்த சீட்டை எடுக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ நான் சொல்லிட்டேன். இதுக்கு கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 195க்கு மேலே வேணும். அதை பற்றியெல்லாம் நான் பின்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வேணும், ஓசிபி, சிபி, சிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டு வந்து ஒரு கட் ஆஃபுக்கும் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து சீட்டோட ஒட்டுமொத்த வேக்கன்சியை சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் உள்ளே போகணுன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்ல கட் ஆஃப் இருக்கணும். கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்கப்படுது. இது ஒன்று. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா பார்த்தாச்சு. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 35% வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கப்படுது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எய்ம் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போக முடியாது. இங்கேயும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இங்கே கொடுக்கப்படுது. அதுக்கு பேர் தான் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய மார்க் கட் ஆஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கேயுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கும் நல்ல மார்க் இருக்கணும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், இந்த 2025ஆம் ஆண்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அட்மிஷன் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக காலேஜுக்கே கூப்பிடுவாங்க. காலேஜுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த எஸ்எஸ்என் காலேஜ் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் எஜுகேஷனில் நல்ல நிலையில் இருந்தீங்கன்னா, நல்ல கட் ஆஃப் இருக்கணும், நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லையும் நல்ல ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா 25 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரூரல் ஸ்கூல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து அதில் வந்து நீங்கள் ஒரு டாப்பராக வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் நல்ல உங்கள் அந்த ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை எல்லாத்தையுமே கொடுத்து கிட்டத்தட்ட 25 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமப்புறத்தில் ரூரல் ஏரியாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக 25 சீட்டை கொடுத்து உதவியாக வந்து அவங்க பணமே கட்டாமல் படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது ஒன்று. அந்த டாப்பர்ஸுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில், அதாவது கிராமப்புறத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த மாணவருக்கு இந்த ஒரு இது கொடுக்கப்படுகிறது, 25 சீட்டு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் டாப்பராக 15 பேர் வர்றாங்க பார்த்தீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களில் 15 பேர் டாப்பராக வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக் அவுட் அந்த ஸ்காலர்ஷிப்பின் அடிப்படையில் முற்றிலும் இலவச கல்வி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான கல்வி தொகையை இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு ஒரு 15 சீட்டு வந்து கொடுக்கப்படுது. நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 15 பேருக்குள்ள டாப்பரில் 15 பேரில் வந்தாங்கன்னா இவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. சரி சார், இப்போ இவ்வளவு சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில் உங்களை நேரடியாக மெயிலிருந்து உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜ் இங்கே சென்னையில் இருக்க காலவாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃபுக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட முடிஞ்சுன்னா கொடுப்பாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சொல்லி முடிச்சாச்சு. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நான் சொல்லிட்டேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 லட்சம் வந்துடுது. 3 லட்சம் வருது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கே 3 லட்சம் வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா அதே ரேஞ்சு தான் வரும். இங்கே வந்து 3.5 லட்சம் வந்துடுது. எப்படி இருந்தாலும் ஹாஸ்டலு, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் எல்லாமே சேர்த்து இப்படி வந்துடுது. இந்த ஃபீஸுமே கொஞ்சம் ஹெவியாக தான் வருது. ஸோ அதனால் அட்மிஷன் ப்ராசஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கு நான் வந்தேன். அதனால் நீங்கள் தயாராகிக்கணும். இப்போவே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதனால சொல்கிறேன், நல்ல மார்க் எடுத்தால் இந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போய் நிறைய மாணவர்கள் நம்ம சேனலில் பார்த்து போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லைனில் நீங்களும் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதை உயிராக படிக்கணும்.
உயிரா படிக்கணும், 3லையும் நல்ல மார்க் எடுக்கணும். திட்ட இது 3ஐயும் நீங்க நல்லா படிச்சு நல்ல கட் ஆஃப் 195 கட் ஆஃப்க்கு மேல வந்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டாவது நீங்க சீட்டை இங்க வாங்கிடலாம். சரியா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ வெரி மச். இது போன்ற வீடியோக்கள் அடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் வரப்போகுது. அட்மிஷனை பத்தி 2025 அட்மிஷனை பத்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நன்றி, தேங்க்யூ, பாய்.